Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ஒரு பெப்பர் சிக்கன் செய்கிறாங்களோ அதே ஸ்டைலில் எப்படி நாங்கள் வீட்டில் செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான பெப்பர் சிக்கனை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த சிக்கன் கறிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகும், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அதோட 1 டீஸ்பூன் சின்ன சீரகத்தை சேர்த்து முதல்ல நல்லா வறுத்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் இந்த மிளகு சீரகத்தை வறுக்காமலும் பவுடர் பண்ணி கொள்ளுவாங்க. அதை விட நீங்கள் இவ்வாறு கொஞ்சம் சாதுவாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மிளகு சீரகமெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துட்டுது. இப்போ இதை இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு இவ்வாறு பவுடராக அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயினதும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கருவாப்பட்டையும் கிராம்பும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே நாங்கள் இந்த இஞ்சி பூண்டை அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் இவ்வாறு நறுவந்துவெல்லாம் அரைச்சி சேர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அதோட ஃப்ளேவர் முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போயிட்டது. இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக பொரிப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்காக 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த சிக்கனையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சிக்கனை எலும்போடு தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் எலும்பு இல்லாமல் தனி சதையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதோடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸ்லையும் கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த வெங்காயம் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனோட வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்ந்து ஒரு அரைப்பதமாக வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சிக்கனை அப்படியே நாங்கள் மூடி விடுவோம். தண்ணியை கூடுதலாக சேர்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் எப்போவுமே எங்களுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதோட இந்த சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும். அதால் நீங்கள் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரக பவுடரையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த சிக்கன் கறியோட கொஞ்சமாக மிளகாயும் சேர்த்துருக்குறேன். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் சேர்த்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மிளகாய் சேர்க்காமலும் நீங்கள் இந்த கறியை இறக்கி கொள்ளலாம். இப்போ பாருங்க, எங்களோட பெப்பர் சிக்கன் கறி நல்லா காரசாரமாகவும் அதோட இந்த மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்து இன்னும் நல்லா வாசமாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கறியை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கறியை இறக்குற டைமில் இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்து இறக்கி கொள்ளுவாங்க. அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம்.
இப்போ பாருங்க எங்களோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற பெப்பர் சிக்கனை விட நாங்கள் செய்த சிக்கன் கறி இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் வந்திருக்குது. இந்த பெப்பர் சிக்கன் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு காய்ச்சல் தடமலன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கூட இப்படி ஒரு சிக்கன் கறியை செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பெப்பர் சிக்கனை நீங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு இல்லைன்னு சொன்னால் ரொட்டி, சப்பாத்தி, நான் ஏன் இடியப்பத்தோடு கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு எங்களுக்கு கூடுதலான பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. மிளகு சீரகம் இருந்தால் மட்டும் போதும். அதோடு நாங்கள் இதில் மிளகாத்தூளும் சேர்க்கலை, தனியாக மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அதால் இந்த சிக்கன் கறி ஒரு நல்ல ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த பெப்பர் சிக்கன் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.